தமிழ் மக்களுக்கு வணக்கம். மீண்டும் திருப்பரங்குன்றம் விஷயத்துல சவுக்கடி வாங்கியிருக்கு திமுக அரசாங்கம். என்னன்னா 2 அமர்வு நீதிபதிகள் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. முன்னாடி கொடுத்த நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு செல்லும் அப்படிங்கிற ஒரு சவுக்கடி உத்தரவு திமுக அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம். தொடர்ந்து என்னைக்கு திமுக அரசாங்கம் அமைஞ்சதோ அதுலேருந்து கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு இருக்கிறது தான் இவங்க வழக்கமா இருக்கு. குறிப்பா இந்த HRNC அப்படிங்கிறது எண்ணிக்கை இல்லாம கொட்டு வாங்கிட்டே இருக்காங்க. அதுல மீண்டும் ஒரு அடிஷ்னலா இப்போ ஒரு கொட்டு. சரி, இந்த விவகாரத்துல ஒரு 3 விஷயம் பெரிய பூதாகரணமா ஆக்கினாங்க இங்க ஆளுகிற அரசாங்கம். ஒண்ணு அது தீபத்தூணே கிடையாதுன்னாங்க. 2வது அது தர்காவோட இடம் அப்படின்னு சொல்லாது, வக்புவோட இடம் அப்படின்னு பேசப்பட்டது. 3வது இது மாதிரி வழக்கமே கிடையாது, இங்க இது மாதிரி ஏத்துற வழக்கமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இது தீபத்தூண் தான், இவங்க சொல்ற அளவு தூண் கிடையாது. இவங்க எவ்வளோலாம் புரட்டினாங்க. ஃபர்ஸ்ட் அளவு தூணுனாங்க, அதுக்கப்புறம் தீபத்தூணு. ஆனா தீபத்தூணுங்கிறது சமணர்கள் தூணு. அவங்க படிக்கிறதுக்கும் ஓய்வெடுக்கிறப்ப அங்க விளக்கேற்றி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே குழம்புற அளவுக்கு கோர்ட்ல போய் உளறினாங்க. ஆனா அதெல்லாம் புறந்தள்ளி இது தீபத்தூணு தான் அப்படின்னாங்க. 2வது இது தர்காவோட, அதாவது சாரி மன்னிக்கும், இது வக்புவோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தர்கா தரப்புலேருந்து தாக்கல் பண்ணப்பட்டாங்க. அதுவும் தள்ளுபடி செஞ்சு கிடையாது, இது கோவிலுக்கு சொந்தமான இடம் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை கூடுதலா நீதிபதிகள் சொல்றாங்க, ஏஎஸ்ஐ அதாவது நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு இதை பாதுகாக்கணும் அப்படின்னாங்க. இதை தான் முன்னாடியே நீதிபதிகள் சொன்னாங்க. ஒரு விஷயத்த நம்ம பண்ணாம போனா அது நம்மளை மீறி போயிடும், நம்ம கையை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள தீர்ப்பிலே சுட்டி காமிச்சாங்க. மீண்டும் அதை இப்ப உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடங்கள் எதுவுமே வக்புக்கு சொந்தம் கிடையாது, நம்ம முருகன், அந்த மலையே முருகனுக்கு சொந்தம்னு ஆல்ரெடி தீர்ப்புக்கு அதே தான் இப்பயும் உறுதிப்படுத்தி இங்க அந்த தூண் இருக்கிற ஏரியெல்லாம் முருகனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இல்லை இந்த தீர்ப்பை நம்ம படித்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் கொட்டு மேல கொட்டு திமுக அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க நீதிபதிகள். அதாவது மத கலவரம் வந்துடும், எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை தமிழகத்துல ஒரு நீதிபதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பூதாரங்கமா பேசினாங்களே அரசாங்கமும் சரி, அவங்களுக்கு ஒத்து ஊதுற கூட்டணி கட்சிகளும் சரி, எல்லாருமே. அதை நீதிபதிகள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்படி பூச்சாண்டி காமிச்சு எதை சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும்னு பூதத்தை காமிச்சு நீங்க தான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிக்கீங்க, மக்கள் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கடி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிஜேபி வந்துடும் சொல்லிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், தீபத்தூண்ல ஏத்தினா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், தீபம் ஏத்தினா அப்படிங்கிறது அரசாங்கம் தான் பண்ணுது. மக்கள் யாரும் அப்படி ஒரு பிரச்சனை பண்ணவே இல்லை. அன்னைக்கு நீங்க மட்டும் சிவனேன்னு அமைதியா இருந்து கோர்ட் உத்தரவை பிறப்பிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கடி கொடுத்துருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க அரசியல் காரணத்துக்காக இவ்வளோ கீழ்த்தனமா அரசியல் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு கொட்டும் வச்சிருக்காங்க. இதுல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல் இதுல யாரு பண்றாங்கன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. இவங்க சொன்னாங்க பிஜேபி பண்ணிரும், சங் பரிவார் பண்ணிரும், எல்லா ஹிந்து அமைப்புகள் பண்ணுந்தாங்க. ஆனா கோர்ட்டு சொல்லியிருக்கு, உங்க அரசியலுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு. யார் அரசியல் பண்றாங்கன்னு தெளிவா. இன்னொன்னு பெரிய விஷயமா சொன்னாங்க. என்னன்னா, இந்த GR சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்தோடனே அவரை ஒரு நீதிபதி என்று பாராமல் தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். என்ன இதுவே இருக்கு. ஆர்டிகிள் என்ன சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷன்னா, அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனா நீதிபதியை விமர்சிக்க கூடாதுன்னு. ஆனா தொடர்ந்து தமிழகத்துல GR சுவாமிநாதன் அவர்கள் அவர் கொடுத்த தீர்ப்புல ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளானார். இப்ப 2 நீதிபதிகள் உத்தரவு பிடித்திருக்காங்கல்ல, செல்லும், GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவு செல்லும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை யாராவது எதிர்த்து விமர்சனம் பண்ண தயாரா? இங்க பண்ணாங்கல்ல இடது சிந்தனையா இருக்கட்டும், இல்ல திமுக அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதுற ஆட்களா இருக்கட்டும், அவங்க இப்ப 2 நீதிபதி அவர்களை விமர்சனம் பண்ணுவார்களா? துணிவு இருக்கா?
ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தாக்குதலுக்கு உட்படுத்தினாங்க. இப்ப பண்ண முடியுமா? இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருக்கு அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்காக 120 புள்ளி வைத்த கூட்டணி எம்பிகள் திமுக தலைமையில திருமதி கனிமொழி அவர்கள், டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்டத்துல கையெழுத்து வாங்கி இது பண்ணாங்களே, இன்னைக்கு அவங்க மன்னிப்பு கேட்பாங்களா? கோர்ட்டு சொல்லியிருக்கு, மதுரை கிளை கோர்ட்டு சொல்லியிருக்கு, இது செல்லும், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருக்கு உத்தரவு போட்டது செல்லும், தீபம் ஏற்ற வேண்டும்னு 2 அமர்வு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஜி.ஆர். சுவாமிநாதனை எதிர்த்து கையெழுத்து இட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வர முயற்சித்த 120 புள்ளி வைத்த கூட்டணி எம்பிகள் மன்னிப்பு கேட்பாங்களா? குறிப்பா திமுக எம்பிக்கள் கனிமொழி அவர்களா இருக்கட்டும், டி.ஆர். பாலு அவர்களா இருக்கட்டும், நம்ம மாறன் அவர்களா இருக்கட்டும், ஆர் ராசா அவர்களா இருக்கட்டும், மன்னிப்பு கேட்பாங்களா? இல்ல மீண்டும் இப்ப 2 அமர்வு நீதிபதி இருக்காங்கல்ல, அவங்க மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்களா? இத கோர்ட்டு இவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்ப இந்து மக்களோட கோரிக்கையா இருக்கு. இதுல அடுத்த ஒரு விவகாரம் நம்ம பார்க்கணும். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்த இப்ப தீர்ப்பு வந்த அடுத்த நிமிஷமே நம்ம சட்டத்துறை அமைச்சர் மேல்முறையீடு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, கண்டிப்பா தேர்தல் வரையும் இதை இழுத்து அடிக்கிறது தான் திமுகவோட குறிக்கோள். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க இப்ப வந்திருக்க விஜய் அவர்கள் சிறுபான்மை ஓட்டை எடுத்துருவாரோ அப்படிங்கிற பயத்துல இதை இழுத்து அடிக்கிறது தான் திமுகவோட பெரிய குறிக்கோள். அது மாதிரி மேல்முறையீடு போகும்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் அந்த பேட்டி கொடுக்குறப்ப பாருங்க, எப்படி அங்க கோர்ட்ல விவாதம் பண்றப்ப அரசு தரப்புலன்னு சொன்னாங்கல்ல, முருகருக்கு 2 பொண்டாட்டிகள், அதனால 2 இதுல ஏத்த முடியுமா, நக்கலா விவாதம் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி இப்ப நம்ம சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, சில பல பழக்க வழக்கங்கள் சில பல இடத்துல இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பின்பற்ற வேணும், புதுசாலாம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கிராமத்துல சுடுகாடு இருக்கு, அங்கதான் எரிக்கணும் அப்படின்னா அங்கதான் எரிக்கணும், அதை விட்டு வேற இடத்துல எரிக்க கூடாது. எது திருப்பரங்குன்ற தீபத்தூணையும் சுடுகாடையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. இதுதான் நீங்க சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு லாய்க்கா? ஒரு HRNC இப்ப மேல்முறையீடு போற காசு யார் காசுல போறீங்க? அரசாங்கம் மேல்முறையீடு போறீங்கல்ல, HRNC தரப்புல இருந்து போறாங்கல்ல, அது யாரோட காசு? எங்கேருந்து? முருகப்பெருமானோட காசை எடுத்து தானே இப்ப அரசாங்கம் மீண்டும் மேல்முறை, குறிப்பா சொல்லணும்னா மக்களோட காசை எடுத்து தானே அரசாங்கம் இப்ப மேல்முறையீடு போகுது. இப்ப உச்ச நீதிமன்றத்துல மீண்டும் இதே மாதிரி கொட்டு வாங்கினா ஏத்திடுவாங்களா? மீண்டும் இழுக்கடிக்க தானே பார்ப்பாங்க. ஸோ இது வச்சே நம்ம பார்த்துக்கலாம், பிஜேபி வருது அப்படின்னு சிறுபான்மை மக்களை ஏமாத்துற மாதிரி இப்ப இந்த திருப்பரங்குன்ற விஷயம் வச்சு மீண்டும் சிறுபான்மை மக்களை ஏமாத்த பார்க்குறாங்க. கோர்ட்டே சொன்ன மாதிரி இந்த சட்ட ஒழுங்குக்கும், இந்த சட்ட ஒழுங்கதை வச்சு அப்படியே பூதம் வருதுங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சட்டம் ஒழுங்கை வச்சு அது எல்லாம் பண்றது திமுக அரசாங்கம் தான்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. மீண்டும் இந்து மக்கள் விழிப்புடையவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா சிறுபான்மை மக்கள் இவங்க பண்ற பொய் பிரச்சாரத்துக்கு ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முதல் சாட்சி இந்த திருப்பரங்குன்றம் விஷயமே. ஆனால் ஒன்னே ஒன்று நல்லது நடந்திருக்கு. இதற்காக உயிர் நீத்த அந்த சந்திரன் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.